மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பக்கம் நடிகர் விஜய், இன்னொரு பக்கம் ஸ்டாலின். திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த 2 பேரும் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா? அதாவது கிறிஸ்தவர்களுடைய இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன். அதுக்காக 2 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மேடையில போய் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இன்று மாமல்லபுரத்துல கிறிஸ்தவருடைய கொண்டாட்டத்துல கலந்துக்கிட்டு ஒரு குட்டி கதை அது இதெல்லாம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வச்சு மட்டும் தான் இப்ப சப்ஜெக்ட். இந்த 2லயும் பொதுமக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குது. அதோட 3வது கடைசியா ஒண்ணு முடிக்கிறேன். இதுல என்ன முதலாவது விஜய புடிச்சிடலாம். விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மத நல்லிணக்கம் வேணும். மத நல்லிணக்கம்ன்றது எல்லா மதத்தினுடைய நம்பிக்கையும் மதிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இந்த மாரி கருத்துக்கள் அவசியமானது. ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் இன்னொருத்தர் மதிச்சாலே ஊருக்குள்ள நல்லிணக்கம் இருக்கும். ஆனா, கேள்வி என்னன்னா, சமீபத்தில ஒரு 10 வருஷமா எது அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, இந்து கோவில்கள்ல கிடைக்கக்கூடிய பிரசாதங்கள் ஏதாவது ஒண்ணு குடுத்தீங்கன்னா, இல்லாட்டி வீட்ல ஏதாவது சாமி கும்பிட்டு நீங்க ஏதாவது பிரசாதத்த கிறிஸ்தவர்ட்ட குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், வாங்கி சாப்பிடாதீங்க. அது சாத்தானுக்கு படைச்சது. அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் இருக்கா? இல்லையா? இருக்கு. அப்ப மத நல்லிணக்கம் யாருக்கு பாடம் நடத்தணும்? நிச்சயமாக இந்துக்களுக்கு கிடையாது. இந்துக்கள் மத நல்லிணக்கத்தோட பெருந்தன்மையோட தான் இருக்காங்க. ஆனா இங்க சமீப காலமாக இந்து கோவில்கள், இந்து கோவிலுடைய கடவுள் இருக்குல்ல, அது சாத்தான்கள்னும், அதுல வழிபடக்கூடிய இல்ல அதுல கிடைக்கிற பிரசாதங்கள் கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சாரத்தை யார் பண்ணியிருக்கா? ஏன்னா மத நல்லிணக்க பாடம்ன்றது ஒட்டுமொத்த மக்களுக்கு நடத்தாதீங்க. யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தவறு செஞ்சா அவங்கள கண்டிங்க. வெளிப்படையா நீங்க கண்டிச்சுட்டாலே, ஏன்னா நீங்க ஒரு கிறிஸ்தவர், நீங்க கண்டிச்சுட்டாலே, இங்க சமூகம் தவற திருத்திட்டு ஒரு சரியான விஷயத்தை நோக்கி நகரும். எனவே முதலாவது அதான். இதுல 2வது ஒண்ணு சொல்றாரு. அதுல அத சொல்லிட்டு ஒரு அரசருடைய கதை ஒண்ணு சொல்றாரு. அவர் சகோதரர்கள்லாம் சேர்ந்து கிணத்துக்குள்ள பாலும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. ஏன்னா பொறாமையின் காலமாக. பின்னாடி அவர் எப்படி மீண்டு எழுந்து அந்த நாட்டையே ஆட்சி செய்யறதுக்கு ஒரு அரசனாக மாறுகிறார். அந்த அரசன் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. அந்த கதைய சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் பைபிள படிங்க. கதைய சொல்லிட்டு எல்லாரும் பைபிள படிங்க. அப்படின்னு 2 முறை சொல்றாரு. இது அழுத்தமாவே இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு முறை சொன்னா வச்சுக்கோங்க ஓகே எதார்த்தமா சொல்றாரு அப்படி. ஆனா 2வது முறை அழுத்தமா சொல்லுவார். சரி ஓகே ஒருத்தரோட நம்பிக்கை நிறைய மக்களுக்கு போய் சேரணும். நமக்கு ஒரு பிரபலமான தன்மை இருக்குது. அத வச்சு இந்த விஷயத்த சென்று சேர்க்க முடியும்னு அவர் நம்பினார்னா, அதுக்கு இடையில அது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அத விட்டுருவோம். ஆனா ஒரு கதை ஒண்ணு சொன்னார் இல்லையா? அந்த கதை அரசருடைய பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் ஜோசப். இவரோட பேர் ஜோசப் விஜய் இல்லையா? அதுக்காக தகுந்த ஒரு கதைய பைபிள்ல இருந்து எடுத்து ஜேக்கபோட மகன் நினைக்கிறேன் ஜோசப். அந்த ஜோசப் அவர்களுடைய கதைய சொல்றாரு. ஜோசப் வந்து அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து பாலும் கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. பின்னாடி அடிமையாவாரு. அதுலேருந்து கிளம்பி எப்படி இவரு அரசனா மாறுறாரு. நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லாட்சி குடுத்தாரு. அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு. படிக்கின்றாரு. அந்த இடத்துல தான் சொல்றேன். நான் படிச்சத சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஜோசப் இருக்கார் இல்லையா? யாரு? இவர் சொல்லக்கூடிய அரசர். அந்த ஜோசப் இருக்கார் இல்லையா? அவர் தான் என்ன பண்ணுவார் அவருடைய காலகட்டத்தில அப்படின்னா, அவர் ஈஜிப்தில இருப்பாரு. எது எகிப்தில. ஈஜிப்தில இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம். நாடு முழுவதும் ஒரு பெரிய பஞ்சம் போகும். அந்த பஞ்சத்த பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆடு, மாடுல இருந்து எல்லா லேண்ட் இல்ல எல்லா நிலங்களையும், விவசாயியோட எல்லா நிலத்தையும், மக்களுடைய எல்லா நிலத்தையும் அப்போது இருந்த பாரோ மன்னனுக்கு முழுமையாக எழுதி குடுத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு சோறு கிடைக்குன்றுவாரு. ஐயோ! இத நான் சொல்லல. அங்கீகரிக்கப்பட்ட பைபிளுடைய பக்கத்துல படிக்க சொன்னார் இல்லையா? அதுல கூட கதையே சொல்லும். நீ ஜோசப்பையும் பஞ்சத்தையும் எடுத்து வச்சுக்கவேன். அத மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா, ஈஜிப்ட்ல இருந்து எப்படி நிலங்கள்லாம் அவரு அரசருக்கு கொண்டு போயிட்டு, அரசருக்கு கொண்டு போனா தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். எப்படி? உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா எல்லாத்தையும் அவர்ட்ட சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர் பண்ணிட்டு அதுலருந்து ஒரு 80% எடுத்துக்கோங்க. 20% அப்படி ஒரு சில பேச்சு போகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒட்டுமொத்த நிலங்களையும் அரசனுக்கு குடுத்துட்டு, மக்கள் எல்லாம் ஸ்லேவா மாறுவானுங்க. எப்படி? அடிமையா மாறுவானுங்க. அந்த வேலைய பார்த்தது ஜோசப். எனவே அந்த ஜோசப் கதை இருக்கு இல்லையா? அது அவ்வளோ பெரிய ஆரோக்கியமான கதை கிடையாது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணா வச்சிருக்கிறேன். அந்த பிக்சர வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒண்ணும் அவ்வளோ ஆரோக்கியமான கதை கிடையாது. பின்னாடி இஸ்ரேலையும் அடிமையாக்குவாப்ல. எனக்கு தெரிஞ்ச அவர் கதைகள்ல அதிகமாக அடிமைகள் இருக்கும். அடிமைகள ஆக்குறது இருக்கு இல்லையா? அந்த வேலைகள அதிகமா செஞ்சிருப்பார்னு வச்சுக்கோங்க. இத தவிர அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் நெறைய இருக்கும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அவர் செஞ்சது எப்படி அரசனா ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்திருக்காரு இல்லையா? அது அந்த வேலை. எது? ஜோசப் அவர்கள். அந்த ஜோசப் பண்ணத இந்த ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சிடக்கூடாதுன்றது எங்களுடைய வேண்டுகோள். இதே நான் சொல்றேன், நான் ஒரு குட்டி கதை சொல்ல முடியும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்ரேல் பக்கத்துல, ஈஜிப்ட் பக்கத்துல நடந்த விவகாரம் இல்லையா? அந்த கதைய படிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஆளு, எங்களுக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்லிக் குடுத்துருக்காங்க. பாரம்பரியமா. அது வேற யாரும் கிடையாது. கர்ணன் ஒரு ஆள் இருந்தாரு. அந்த ஆளு எல்லாத்தையும் குடுப்பாப்ல. தன்னுடைய சாவின் முடிவுல கூட தன்னோட ஒட்டுமொத்த தர்மம் பண்ணிருப்பார்ல, அந்த தர்மத்துக்கான புண்ணியத்தையும் சேர்த்தே குடுப்பாப்ல. அப்படி ஒரு ஆள் இருந்தாரு. இந்த கதைய நாங்க படிச்சுக்கிறோம். ஜோசப் கதைய நீங்களே வச்சுக்கங்க. அவர் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது. அவர் பின்னாடி வந்து ஊர்ல மக்கள் எல்லாம் அடிமையாக்குற கதை. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ரொம்ப முக்கியம் கர்ணன் சொல்லி சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா, பல எடுத்துக்காட்டுக்கு இவரோட புகைப்படம் தான் வைக்க வேண்டியிருக்கு. கர்ணன் சொன்னாலே இந்த முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும்னால இந்த கதைக்காக அதை வச்சிருக்கேன். எனவே அவர் பேசின 10 நிமிஷத்துல இதாங்க விஷயம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நாசூக்கா பேசுற வேலை இருக்கு இல்லையா? பேசி லாஸ்ட்ல பைபிள் படிக்கணும்னு முடிக்கிறது இல்லையா?
இது எனக்கு ஏற்புடைய விஷயம் கிடையாது. நீங்க வெளிப்படாத மத நல்லிணக்கத்தோட இருக்கக்கூடிய இந்த சமூகத்துல யார் யார் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு பேசுங்க. அது கெடுக்கக்கூடிய நபர்களை பேசுனீங்கன்னா, அவங்கள கண்டிச்சீங்கன்னா நியாயமானது. என்ன கேட்டீங்கன்னா, அது உத்தமமான விஷயம். ஏன்னா 2006ல இருந்து 2011க்குள்ளாக ஊருக்குள்ள என்ஜிஓ ஆரம்பிக்காத கிறிஸ்தவர்களை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ஜிஓ ஆரம்பிச்சு வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட வாங்கி இங்க ஏழைகளுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்களே. ஏழைகள் ஏழைகளாவே இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஆனா எனக்கு 10,000 கோடி உள்ள வந்துச்சு. இந்த 10,000 கோடி வாங்கி சாப்பிட்டவன். எனவே இங்க ஜீசஸோ இல்லாட்டி கிறிஸ்தவமோ பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே அதை வச்சு ஒரு பிசினஸ் கும்பல் தெரியுது. அந்த கும்பல் என்ன பண்ணுது? இந்து மதத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், இன்னொரு வெளிநாடுகள் வந்து காசை வாங்கி இங்கே பிரச்சனை பண்றது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது கிறிஸ்தவ மத மாற்றும் அமைப்புகள். எனவே அவரை கண்டுச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மத நல்லிணக்கம் எளிமையாக தமிழ்நாட்டில் நடந்துடும். ஏன்னா மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறது அந்த கும்பல் தான் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஆள்கிட்ட வருவோம். வேற யாரும் கிடையாது, எம்.கே. ஸ்டாலின். அவர் நெல்லையில போய் இவராது நான் ஓரளவுக்கு ஏத்துப்பேன்னு வச்சுக்கோங்க, ஓரளவுக்காவது பேசுறாரு. இந்த எம்.கே. ஸ்டாலின் இருக்கா பாருங்க, திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தல பட்டுக்குச்சுன்னாங்க. அதுக்காக இவ்வளவு சண்டை போட்டாங்க. நேத்து அங்க இருக்கிற தற்கால சந்தன கூடு இருக்கு இல்லையா, அது ஏத்துறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. 10 பேரை அனுமதிக்காதவங்க ஒட்டுமொத்த கொண்டாட்டத்துக்கு அனுமதிக்கிறாங்க. இது எப்படி நடக்குது? எனவே வெளிப்படையாவே இந்து மதத்தினுடைய எதிர்ப்பாளர்கள். விஜயாவது பரவாயில்ல, தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இந்த ஆள் அதுவும் தெரிவிக்க மாட்டார். ஆனா கேட்டா ஊருக்குள்ள அடுத்தவனுக்கு பால் எடுக்கிறது. பக்கத்துல நிக்கிறது பாருங்க, கேக் வெட்டி ஊட்டி இருக்காரு. பக்கத்துல நிக்கிறவன் அவன், இவன் யாரு? மோகன் சி லாசரஸ். இவன் தான் எனக்கு தெரிஞ்ச 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்தில் பாருங்க எவ்வளவு இடங்கள்ல சாத்தானுக்கு கோவில்கள் இருக்குன்றவன் வெளிப்படையாவே ஓப்பனா ஒரு பப்ளிக் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு மோகன் சி லாசரஸ் என்ற ராஸ்கல் சொன்னது என்ன? இந்து கோவில்களுடைய ஒவ்வொரு தெய்வங்களும் சாத்தான் சொன்னவன். ஆனா பக்கத்துல வச்சு நீ மத நல்லிணக்கம் நாட்டுல எல்லாம் ஒற்றுமை பத்தி பேசுறியா? நான் கேட்கிறேன் திமுக ஏதோ தெரியாம அவர் வந்துட்டாரு நினைச்சாங்க. அந்த கூட்டத்துல உட்கார்ந்து ஜபம் பண்றாப்ல. பயப்படாதீங்க முதலமைச்சரே, நீ திரும்ப ஆட்சிக்கு வந்துறீங்க, நாங்க ஜபம் பண்றோம். யாரு இவன்? இவன் தான் சாத்தான் சொன்னவன். இல்லை யாத்துல வச்சுக்கோ. இதுல எம்.கே. ஸ்டாலின் சில விஷயங்களை பேசுறாரு. இது ரொம்ப முக்கியமானது. ஆனா அதே நேரம் கொஞ்சமா சொல்லிட்டு போறேன். விரிவா முக்கியமான ஆதரவுடன் சில மாதங்கள்ல நான் வெளியிடுறேன். அப்போ உங்களுக்கு இங்க ஒரு பெரிய அதிர்ச்சியே காத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கல்வி அறிவு கிடைச்சதே கிறிஸ்தவ பள்ளிகள்லாம் வந்து இங்க கிறிஸ்தவம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கல்வி அறிவு கிடைச்சு. இந்த கூமுட்டையான கருத்தை திமுக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, எந்த அறிவும் இல்லாம, அடிப்படை ஞானமே இல்லாம கடந்த 60 வருஷத்துக்கு மேல பேசி தீரானுங்க. இது ஒரு வடிகட்ட முட்டாள்தனமான பேச்சு. இது எப்படி கிறிஸ்தவர்கள் அன்பால் பரவன மதம் ஊருக்குள்ள ஒரு பிரச்சாரம் போச்சு தெரியுமா? 13ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் ஆரம்பிச்சானுங்க, வரலாற்றுல அழிச்சிட்டு. என்ன கிறிஸ்தவங்க அன்பால் பரவச்சு ஒரு போலியான உருவத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவம் வந்து வச்சுக்கோங்க, இந்தியாவில் யாரும் படிச்சிருக்க முடியாது. இந்த கருத்தை திமுக கூச்சமே இல்லாம பரப்புவான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அதுக்கு கால்டுவேல் அவர் இவர் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ். இங்க நான் ஒரு ஆதாரம் ஒன்னே காட்டுறேன், நான் திரும்ப சொல்றேன். சில மாதங்களில் ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள் நாங்கள் வெளியிடுறோம். இது வரைக்கும் இந்தியாவில் யார் வெளியிட்டாலும் தெரியாது. முதல் முறையாக நாங்கள் வெளியிடுறோம். 1.5 வருஷம் நாங்கள் ரிசர்ச் முடிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, இந்த இருக்கா, இது ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர். அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற மெட்ரிகுலேஷனோ அது கீழே கூடிய பள்ளிகள், அதுவும் முக்கியமாக சர்ச் நடத்தக்கூடிய பள்ளிகள், இதில் இருக்கக்கூடிய வருகை பதிவேடு எப்ப 1750 இருந்து 1800 வரைக்கும். இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள 1940 அப்புறம் நம்மளுடைய வருகை பதிவேடு இருக்கு இல்லையா, தினம் அட்டெண்டன்ஸ் போடுவோம்ல, அதுவும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து 1800 இருக்கிற டாக்குமெண்ட். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இதுல பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க பசங்க, இந்த பசங்களை எப்படி அட்மிஷன் எடுத்தாங்கன்ற விஷயம் தான் இது. இது 1940 அப்புறம் கிடைக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. 10 ரெஃபரன்ஸ் நான் தரேன். இதுல என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, அவன் எங்கேருந்து வரான், அவன் பிறந்த தேதி, குடும்பம் என்ன, அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அவருடைய குடும்பம் என்ன, அவங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் ஒரு டியூட்டர் கொடுக்கணும். அப்போ அப்ளிகேஷன்லாம் இருக்காது. இந்த மாதிரி டியூட்டர் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த டியூட்டர் இந்த ஃபார்மை கொடுக்கறதுக்கு உங்களுடைய குடும்பம் எலைட்டாக இருக்கணும். அதாவது சமூகத்தில் நோபல் இல்லாட்டி ஜென்டில்மேன் குடும்பமாக இருக்கணும். ஜென்டில்மேன் குடும்பம்ன்றது பிறப்பால் வருவது. இது பிரிட்டிஷ்ல எப்போ வரைக்கும் 1840 வரைக்கும் அதே கதை. எல்லா ரெஃபரன்ஸும் நான் தரேன். பிரிட்டிஷ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உலகத்தில் பெருசுன்ற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சு நீ பிரிட்டிஷ் எல்லா பல்கலைக்கழகங்கள், எல்லா மெட்ரிகுலேஷன்ஸ், எல்லா கிராமர் ஸ்கூல்ஸ், இது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். எடுத்து நான் தரேன் ஆதாரம். எங்க சொல்லு பார்ப்போம். எல்லாரும் கல்வி கொடுத்தாங்க, அங்கேயே கொடுக்கல ராஜா, அங்கேயே எல்லாரும் கிடையாது. அதனால சொல்றேன், 3% அளவிற்கு மட்டுமே நீங்க ஸ்மித்தில் ஆரம்பிச்சது பற்ற வச்சிருக்காங்களா அந்த தொழில் ஆரம்பிச்சு ஃபிஷர்மேன் இருக்காங்களா, அதாவது மீன் பிடிப்பவர் வரைக்கும் இந்த மாதிரி கைவேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்களுடைய குடும்பங்கள்ல இருந்து 3% கூட படிக்கல. 1940, 50, 60 வரைக்குமே இதான் நிலைமை. அந்த 3% படிச்சது என்ன கதை தெரியுமா? பிரிண்டிங் பிரஸ் இருக்கு இல்லையா, அது வந்துருந்துச்சு, அதனால எழுத படிக்க தெரியட்டுமே, அது ஒண்ணு. இன்னொரு பக்கத்து பைபிள் மட்டும் படிக்கட்டுமே, அதற்காக மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த ஆதாரத்தை நான் எவ்வளவு வேணாலும் தரேன். கொஞ்சம் கூட கூச்சம்லாம் வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சேன். அவன் அங்கேயே படிக்க வைக்கல, படிப்பை தடபடி தான் வச்சிருந்தான் பல பேருக்கு. அவன் ஊர்லயே அவன் நாட்டில் இருக்க மக்களுக்கு
பல பேர்த்துக்கு முக்கியமாக ஒர்க்கிங் கிளாஸ்க்கு கிடையவே கிடையாது. இதை இவங்க கார்டுவல் மட்டும் கிடையாது, மெக்கலை திட்டம் வீட்டுக்குள்ள கொண்டு தான் வச்சுக்கவேன். மெக்கலை தான் படிக்க வச்சார், அதை பண்ணார் இதை பண்ணார், இன்னொரு பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. மெக்கலை இருக்கார் இல்லையா, அவர் பார்லிமெண்ட்ல பேசின ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு புத்தகமாவே கிடைக்குது. அந்த புத்தகத்தை நீ எடுத்து பாரு. எது அறிவு கிட்ட கூமுட்டைகளா, திமுக கூமுட்டைகள், தீகா கூமுட்டைகள், இந்த பெரியாரிய கூமுட்டைகள் இருக்குல்ல, கூமுட்டைலாம் எடுத்து பாரு. அதுல மினிட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்கும். 1932ல அந்த கல்வி முறைகளை ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு பிரிட்டிஷ் முயற்சி பண்றாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் தொழிலாளர் வர்க்கங்களே அவங்க பெரிய போராட்டங்களை குதிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை உருவாக ஆரம்பிக்குது, தொழிற்சங்கங்கள் அதோடைய விழிப்புணர்வு வரக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்க. 1832களில் அதை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு விவாதம் போகும். இது 45 வரைக்கும் விவாதம் போகும். விவாதம் மட்டுமே போயிருக்கும். அதுல மெக்கலை என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு கல்வின்றது ஒழுக்கம் கொடுக்கும், சமூகத்தில் எப்படி நடந்துக்குன்றதை சொல்லும், மிக முக்கியமாக நமக்கு அரசியல் ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும், புரிதல் இருக்கும் மக்களுக்கு அப்படின்ற சொல்லுவாங்க. எனவே கல்வின்றது எலைட் மட்டும் வைக்காதீங்க, ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் கிடைக்கிற மாதிரி வழிவகை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல பேசியிருப்பாரு. நான் கேட்கிற ஊரெல்லாம் எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கொடுத்தானா, எதுக்கு இந்த ஆளு போய் பார்லிமெண்ட்ல உட்காந்து ஒர்க்கிங் கிளாஸ்க்கும் கொடுங்க அப்படின்னு பேசி 80% மக்களுக்கு மேல ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ்லயே எவனையும் படிக்கடா வச்சுதான் அவங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஜீசஸோ இல்ல பைபிளோ இல்ல கிறிஸ்தவம் சொல்ல வரல, அதற்கு கீழே எப்படி வளர்ந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் சர்ச்சுடைய ஆதிக்கம் எப்படியா இருந்துச்சு, அவங்க எப்படி கல்வி முறைகள் போய் சேரும்ன்றது திட்டமிட்டாங்க. இது எல்லாமே பிரிட்டிஷ்ல அப்பட்டமா ஆதாரத்தோட இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் தர தயார். அதுக்கப்புறம் இல்ல நம்ம ஊர்ல வந்து கல்வி கொடுக்கறது வேற வேலை இல்லை, அவன் வந்தது பிசினஸ்க்கு, வேற வேலை இல்ல உங்களுக்கு கல்வி கொடுக்குறதுக்கு வந்தேன். அவன் வந்து என்ன சொல்லி அவங்க ஊர்ல மாற்றம் நடந்து அதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய அளவில் மேன் பவர் இல்லை, அதனால இங்க இருக்கிறவங்களே ஓரளவுக்கு தயார் பண்ணி நமக்கு ஏத்தாலும் வச்சுக்கோண்டாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராமர் ஸ்கூல் ஓபன் பண்ணி நம்மள ஷேக்ஸ்பியரோட கவிதைகளை படிக்க வச்சாங்க. என்ன படிக்க வச்சாங்க? இன்ஜினியரிங்கா படிக்க வச்சா? ஏதாவது பேசுறதுக்கு ஒரு அறிவு வேணா? நான் கேட்கிறேன். கல்வி கொடுத்தா முட்டாளமா பேசி தெரியும் ரொம்ப வருஷமா. எனவே இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்றேன், திமுக மாதிரி ஒரு கூமுட்ட கட்சியை பார்க்கவே முடியாது. கல்வி வந்து கொடுத்தாலும் இன்ன வரைக்கும் பரப்பிக்கிருக்காங்க, மக்கள் நம்ப வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையின் காரணமாக இங்க மதம் மாற்றம் இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் திமுக தீவிரமாவே பண்ணும். வெக்கம் இல்லையா? தீபாவளிக்கு உனக்கு வாழ்த்து சொல்ல துப்பு இல்ல, ஒரு பிள்ளையார் சதுர்த்தி போல இந்துக்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட பண்டிகைகளுக்கு எந்த வாயும் திறக்காத நீனு கிறிஸ்தவருடைய பண்டிகைகளை உட்காந்துக்கிட்டு மத நல்லிணக்கத்தை பத்தி ஊருக்கு பாடம் எடுக்கிறியே, உனக்கு ஏதாவது குறைஞ்சபட்சம் அதுக்கு தகுதி இருக்கா? ஓகே, அந்தால விட்டுறலாம். இன்னொரு செய்தி ஒன்று பார்த்தேன், இயேசு போல வாழ்ந்தவர்கள் பெரியாரும் கலைஞரும். அப்படி யாரா சொன்னது? உதயநிதி சொன்னார். ஒரு செய்தி ஒன்று பார்த்துச்சு, இதெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஒரு சப்ஜெக்ட், அதனால அப்படியே ஓடிடுவோம். பதிவோட இறுதியாக எதிர்கட்சி அதிமுக, ஆளுங்கட்சியாக கூட திமுக, அதுக்கப்புறம் புதிய வரவா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், இன்னொரு போது நாம் தமிழ் வச்சுக்கோங்க. இவங்கெல்லாம் எப்படி அணுகுறாங்கன்னு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை வச்சு, இந்த கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு வங்கி இருக்குல்ல, அவங்க அணுகிற முறை இருக்கு இல்லையா, இந்த அணுகிற முறையில் எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படின்னா, முதலாவது திமுக கீழ்த்தரமான அருவருப்பான கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இந்துக்களை திட்டி கிறிஸ்தவர்கிட்ட ஓட்டு வாங்க முடியும் நம்பக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போறது மத நல்லிணக்கம் இங்க இருக்கவே இருக்காது. இன்னொரு பக்கத்து புதிய வரக்கூடிய விஜய் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாரும் பைபிள் படிக்கணும் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்னவா வரப்போறான்னு தெரியல. அவர் சொன்ன ஜோசப் கதை பாருங்க, அது இன்னும் அதிர்ச்சிகரமா இருக்குது. ஏன்னா மக்கள் அடிமையாக்கக்கூடிய ஒரு கதை. அந்த கதையை அவர் ரெஃபரன்ஸை தூக்கிட்டு வர்றது இல்லையா, அது யார் சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் தூக்கிட்டு வரான்னு தெரியல, முதல் அவர் படிச்சாரான்னு தெரியல. எனவே அது கொஞ்சம் நெருடலான விஷயம். இதுல அதிமுகவுடைய அணுகுமுறை இல்லையா, அதே நியாயமானது எனக்கு கேட்டீங்கன்னா. அவங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை போனோமா, அவங்கள பத்தி பேசிட்டு அவங்கள வராங்க, வேற எதுவுமே கிடையாது. ஊருக்குள்ள மற்றவங்களுக்கு நல்லிணக்கத்தை பத்தி பாடம் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா மக்கள் அவன் உண்டு இருக்கேன், அவன் செய்யற தப்ப திருத்தினாலே போதுன்ற அளவுல ஒரு சம்பிரதாயத்துக்கு அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுடைய நம்பிக்கையை மதிக்கிறோம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள், அந்த அளவு முடிச்சுட்டு வராங்க. ஊரு வியாக்கியம் பேசுறதுல. எனவே இதுல உண்மையாவே மத நல்லிணக்கத்தை உண்மையிலேயே பின்பற்றக்கூடிய கட்சி எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதிமுக தான். ஆனா என்ன, ஓட்டு போடுவது மட்டும் இங்க சிறுபான்மை மக்கள் யாருக்கு ஓட்டு போன்ற முடிவுக்கு வந்துருவாங்க. அதிமுகவுக்கு போட்டாலும் ஓப்பனாவே ஸ்டாலினை வச்சு அறிவிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடணும் இப்படி சொல்றாங்கல்ல. இங்கேயாவது இந்துக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடலாம் பேசினா அப்ப மட்டும் பட்டுக்கும். அதாவது இந்துக்களோட ஓட்டுனா மட்டும் அது மதசார்பற்ற ஓட்டாகணும். மற்ற இப்படி பேசி தெரியலாம். இந்த அணுகுமுறை, இந்த மோசமான கீழ்த்தரமான அணுகுமுறை இல்லையா, இந்த அணுகுமுறை இல்லாம இருக்கிறது எனக்கு அதிமுக மட்டும்தான். இதுல கடைசியா நாம் தமிழர் சீமான் அவருடைய புகைப்படம் வைக்கல, சாரி, நாம் தமிழர் எப்படியா பேசணும் அப்படின்னா, என் ஊர்ல 1008 கதை இருக்குடா, நான் இஸ்ரேலோட கதையை படிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரும் நல்லா இருக்கும். அப்படி சொல்லுவாரு எனக்கு தெரியல.